பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்று உபவாச நாள், 11வது நாள். இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோம்? நெகேமியா புக்கு பார்க்க போகிறோம். சரியா? நேற்று எஸ்தர் பார்த்தோம், இன்னைக்கு நெகேமியா பார்க்குறோம். அடமலையிலையும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சரி, நெகேமியா 1:1 வாசிங்க. அகலியாவின் குமாரனாகிய அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள். ஓகே, அகலியாவின் குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அகலியா அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். எழுதி வச்சுக்கோங்க. அகலியானா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். குமாரனாகிய நெகேமியான்னு போட்டிருக்கா. நெகேமியா அப்படின்னு சொன்னா கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர். கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர். இப்ப சேர்த்து வாசிக்கலாமா? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரே ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேரைத்தான் நம்ம பார்க்குறோம். பேருக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. எடுத்தோடனே நெகேமியாவில் விசேஷமாக தொடங்குறார். நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், சூசான் அரண்மனை யார் இருந்தா? எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு மகனான அர்த்தசஷ்டா செகண்ட் தரியு அரசாளுகிற சூசான் அரண்மனையிலே பாபிலோன் மன்னன் பிடிச்சிட்டு போன அடிமைகளா அவங்க கைக்குள்ள நான் இருக்கும் பொழுது யார் வந்து மீதி இங்க பிடிச்சிட்டு வந்த போக கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த காலகட்டத்தில் அங்க இருந்து ஒருத்தர் வாரார். அவரை என்ன சொல்லி இருக்கிறார்? என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானி. அப்படின்னா என் தேவனுடைய கிருபை. எபிரேய வார்த்தைகள் இதெல்லாம். என் சகோதரில் ஒருவனாகிய அனானி. ஆனானின்னா என் தேவனுடைய கிருபை. அந்த அங்கே இருந்து என் தேவனுடைய கிருபை வந்தது. அங்கே இருந்து எருசலேமில் இருந்து சூசான் அரண்மனை இருக்கிற இடத்துக்கு என் தேவனுடைய கிருபை, ஆனானி வந்தாருங்கிற இடத்துல என் தேவனுடைய கிருபை வந்தது. வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மீதி இருந்தது யூத ஜனம் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் எப்படி இருக்கிறது, பிடிச்சிட்டு வந்த பிறகு அடிமையா இருக்கிறவங்க அப்படின்னு இவர் விசாரிக்கிறார். அவரு சொல்றாரு, சகோதரனே அங்க மகா தீங்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா நிந்த, வேதத்துல மகா தீங்கு இங்கதான் வருது. மகா தீங்கு, மகா நிந்தைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணாரா? 4வது வசனத்தை கேளுங்க. அதாவது எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனேயே இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டு எப்படியெல்லாம் சொல்றாரு தெரியுமா? என் தேவனே, எங்க கூட நீங்க ஆதியில இருந்து உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்களே, மோசே, ஆதாம், இப்படி ஒவ்வொருத்தட்டையும், ஆபிரகாம், எல்லார்ட்டையும் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு வந்த தேவனே, நாங்க மகா தீங்குல மாட்டி கிடக்கிறோம், மகா இக்கட்டில கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க பாருங்க ஆண்டவரே, நாங்க என்னென்ன செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு 9வது வசனத்துல சொல்றாரு. மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்களை நான் காப்பாத்தி கொண்டு வருவேன்லாம் சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி துக்கமுகமா இருக்கிறாரு. இது 1வது அதிகாரத்துல இருக்கு. 2வது அதிகாரத்துல அர்த்தசஷ்டா ராஜா இருக்கிறார் இல்லையா? ராஜஸ்திரியோட அமைஞ்சிருக்கிறாரு. ராஜஸ்திரியோட அதாவது அவங்க அம்மா கூட எஸ்தரோட உட்காந்துருக்காரு. அப்போ இவர் யாரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன். யாரு? பானபாத்திரக்காரன். 11 பாருங்க, 11 கடைசி, நான் ராஜாவுக்கு 1:11 நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் அவரை சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நிசான் மாதத்திலே 20வது வருஷம் அர்த்தசஷ்டா ராஜா செகண்ட் தரியோ
அரசாளும் போது நிசான் மாதம்னா பெர்சிய இதில் 1வது மாதம், பாரசீக மொழியில் 1வது மாதம், நமக்கு ஆபிப் மாதம். நமக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிப் மாதத்தை கூர்ந்து கவனித்து அப்படின்னு சொல்லி இருக்கோம். இளந்தளிர், ஆபிப்னா என்னது? இளந்தளிர், துளிர் விடுற காலம். கோதுமை பயிர் துளிர் விடுல, அதுதான் ஆபிப். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிப் மாதம், இவங்களுக்கு நிசான் மாதம். இந்த மாதத்தில் அந்த அரண்மனையில் அவருக்கு நான் என்ன கொடுத்தேன்? ராஜாவுக்கு முன்பாக திராட்சை ரசம் இருந்தது, அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி அவர் இடத்துல நான் துக்கமுகமாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டவொன்னே அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. ராஜாவுக்கிட்ட வந்தால் பானபாத்திரக்காரங்கிறது ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் ராஜாவுக்கு இது திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கணும்னா முதல்ல ஒரு குவளையில் ஊற்றிக்குவாங்க, ஒரு கப்பில் ஊற்றிக்குவாங்க. அந்த கப்பில் இருந்து இன்னொரு கப்புக்கு ஊற்றி தான் குடிப்பாங்க. முதல்ல குடிப்பாங்க, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. தான் சாகலைன்னு சொன்னால் பெரிய கப்பில் இருக்கிறத எடுத்து ராஜாவுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும்தான் வேலை. பேசக்கூடாது ராஜா கூட. ராஜாவும் இவர்கிட்ட பேச மாட்டார். இவர் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் ராஜாவுக்காக உயிரை கொடுக்குறவர். அந்த காலகட்டத்தில் ராஜாக்களை ஈஸியாக கொன்றுவாங்க இந்த மாதிரி விஷம் வச்சு. அதுக்காகத்தான் பானபாத்திரக்காரரை வச்சுருந்தாங்க. என்ன ஒன்று, பானபாத்திரக்காரனாக இருக்கிறவங்க நற்குணசாலிகளாக இருப்பாங்க. நல்ல குணத்தில் தேர்ச்சி பெற்றவங்களா, முதிர்ச்சி பெற்றவங்களா வைப்பாங்க. ராஜா மேலே பாசம் இருந்தால் தானே அதை செய்ய முடியும் இல்லையா? சம்பளத்துக்காக யாருனாலும் வேலை பார்க்கலாமே, உயிரை கொடுத்து வேலை பார்க்கறது. என் நெகேமியாவுக்கு அப்படி ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்திருக்கார். அப்படி எடுத்து கொடுக்கும் பொழுது ராஜா கேட்குறாரு, நீ ஏன் ஒரு நாள் பேசாதவர் தானே, இன்னைக்கு கேட்குறாரு, நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிறாய்? 2வது வசனத்தில் கேட்குறார். அப்போ இவர் நடந்ததெல்லாம் அழுது சொல்லிட்டார். தன்னிட்ட ஒருத்தர் அனானின்னு சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தி கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாரு? சரி நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறாரு, ராஜாவே, உமது சமூகத்தில் எனக்கு தயை கிடைத்ததானால், தேவனுடைய தயை என் கூட இருக்கு, அது என்னைக்கு அவருடைய கரம் எங்க கூட தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய தயவு உங்கள் சமூகத்தில் எனக்கு கிடைச்சா அலங்கத்தை கெட்ட என்னை அனுப்பி வைங்க ராஜான்னு கேட்குறான். எஸ்தர் அம்மா உங்களுக்கு என் மகனுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் பையன் என்ன பண்ணுறாரு, நீ போகலாம், உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்குறாரு. நீ எப்போ வருவ? அவன் மேலே உள்ள ஒரு பாசம். நீ எப்போ வருவ? திரும்பி வருவியா? நான் வர்றேன், ஆனால் நான் போகணும். சரி உனக்கு என்ன உதவி வேணும்? நான் போகும் பொழுது வழியில் என்னை யாரும் தடை செய்யாதபடிக்கு உத்தரவு லெட்டர் கொடுங்க. அது போக நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வழியாக போவேன், காட்டு வழியாக போவேன். அங்கே ஆசாப்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட எனக்கு லெட்ரு வாங்கி தந்துட்டு மரங்கள் அலங்கத்துக்கு வாசல் செய்கிறதுக்கு கதவுகள் வேணும்ல, அதுக்கு அவர்கிட்ட இருந்து மரங்கள்லாம் எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது மட்டும் இல்லைப்பா, உனக்கு எல்லா லெட்டருக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். குதிரை வீரர்கள், இராணுவ வீரர்கள் அவங்களெல்லாம் இவர் கூட என்ன செய்கிறாரு? குதிரை வீரரையும் இராணுவ சேர்வைக்காரரையும் 2:9 இருக்கு அனுப்பி வச்சார். அவ்வளோதான், இங்கேருந்து போயிட்டார். இங்கேருந்து 20வது வருஷம் அந்த இதில் போயிட்டார். 1 மாதத்தில் கிளம்பியாச்சு. இப்போது அங்கே போன உடனே 2 எதிரி இருக்காங்களே, அடுத்த வசனம் அதுதான், சன்பல்லாத்து தொபியாவும். சன்பல்லாத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரே மொழியில் சீக்ரெட் எனிமி. எப்படி? சீக்ரெட், ரகசிய எதிரி. சன்பல்லாத்துனா ரகசிய எதிரி. அப்படின்னா எப்படின்னா, இப்போ ராஜா பேசுகிறாருன்னா, ராஜா மக்கள் நல்லா வேலை செய்கிறாங்களா? நல்லா வேலை செய்கிறாங்க ராஜா அப்படின்னு அங்கே சொல்கிறது. இங்கே மக்கள்கிட்ட நீங்கள் என்ன இப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் அப்படி ஒரு மாதிரி போட்டு கொடுக்குற வேலை பார்க்குறவங்க ரகசிய எதிரி. இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க, அம்மோனியனான தொபியா. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர்னு அர்த்தம். தொபியானா என்னது? நீங்கள் யோசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நம்ம கெட்டவர்னு எத்தனை பேர் இருக்காங்க? கர்த்தர் நல்லவர் தான், அது மாற்ற முடியாதது. நம்ம நல்லவங்களா? நிறைய நேரத்தில் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிடறோம்ல. அப்போ கர்த்தர் நல்லவர்னு அவர் பேரை சொல்லிக்கிட்டு நிறைய தப்பு செய்கிற ஆள். இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், உத்து தான் கவனிக்கணும். இந்த மாதிரி 2 பேர் விசனமாகறாங்க. நீங்கள் இங்கெல்லாம் கெட்டக்கூடாதுங்க, வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு பிரச்சனை.
ஜனங்களை வச்சு இவங்களை கேலி பண்ணலாம் வைக்கிறாங்க. ஆனாலும் அவர் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால நைட்டோட நைட்டா என்ன செய்யறாரு, ஊருக்குள்ள போகிறாரு. போய் சுத்தி அடிச்சு பார்க்கறாரு. என்ன செய்யறாரு, ஊருக்குள்ள போய் சுத்தி அடிச்சு பார்க்கறாரு. எங்கெல்லாம் பாதுகாப்பா நம்ம அலங்கம் கட்டணும். முதல்ல அலங்கம்னா என்னன்னு சொல்றேன். அலங்கம்னா சுற்றுச்சுவர். அலங்கம்னா மலை இருக்கு இல்லையா, எருசலேம் வந்து மலை மேல அமைந்திருக்கிற ஒரு பட்டணம். மலை மேல, அந்த மலையில தான் நமக்கு ஆலயம் இருக்கு. மலை மேல ஆலயம் இருக்கு. மலைக்கு கீழே சுத்து சுவர், நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம்ல, மலையை சுத்தி சுத்து சுவர் போடணும்னா இப்போ இதுதான் அலங்கம். சரியா, அலங்கம் வாசல்கள்ங்கிறது. அதுல இருக்கிற வாசல்கள் 12 வாசல்கள் இங்கே கெட்டப்பட்டிருக்கு. அதை குறித்து சொல்லியிருக்கார். இப்போ இந்த வேலை தொடங்கிருச்சு. அப்போ நான் அவர் வந்து என்ன செய்யறாரு தெரியுமா, ஆண்டவர் ஒரு மனசுல சொல்றார், நெகேமியா நீ பயப்படாத, 52 நாள்ல இந்த வேலை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுரும். உனக்குள்ள சொன்ன ரகசியத்தை தேவையில்லாம யார்கிட்டையும் பேசாதன்னா அவர் தன் இருதயத்திலே வைத்திருந்தாராம். எப்படி, எங்க தெரியுமா, 2:12 பாருங்க. எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை, சொல்லவே இல்லை. சில நேரம் ரகசியங்களை என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார்னா கொஞ்சம் காத்துக்கொள்ளணும். நேரம் வரும் பொழுது அதுவா தெரிய வைப்பாரு. எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி. அதாவது ஆவியின் கனிகள்ல நற்குணம்னு இருக்குல்ல, ஆவியின் கனிகள் இருக்குல்ல, அதுல நற்குணம் இருக்குல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்து பார்த்தா சில பைபிள்ல குட்னஸ்ன்னு இருக்கும், சில பைபிள்ல எடுத்து பார்த்தா இங்கிலீஷ் பைபிள்ல மெச்சூரிட்டின்னு இருக்கும். நல்ல தேர்ந்தவங்க, நல்ல குணசாலின்னு ஒரு பேர் இந்த நெகேமியாவுக்குள்ள இருந்து. சாதாரண பாத்திரக்காரன், ஆனா ஆண்டவர் அவனுக்குள்ள இப்படி ஒரு குணத்தை வச்சிருக்கார். சரி, இதுதான் இங்க என்ன நடந்தது, கெட்ட போறாங்க. இப்ப இவங்க 12 வாசல்களை கெட்டும் பொழுது 3வது அதிகாரத்துக்கு வந்துடணும். 3வது அதிகாரத்துல 12 வாசல்களை கெட்டும் பொழுது ஒவ்வொரு வாசல்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வாசல்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதே போல சரித்திர பின்னணியத்துல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருந்திருக்காரு. பேருக்குள்ளேயே ரகசியத்தை வச்சிருக்கிறவரு நடக்கிற விஷயத்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு பின்னணியை வச்சிருக்க மாட்டாரா? நம் தேவன் அப்படிப்பட்டவர். இப்போ 12 வாசல்களை, இப்போ இவர் அலங்கத்தை தான் கெட்டினார், சுற்றி சுவரை. அதுக்கு 12 வாசல் இருந்திருக்கும்ல, அந்த 12 வாசலையும் 12 பேர் கெட்டுறாங்க. அந்த 12 பேர் பேரையும் தான் செஞ்சதா எழுதல, தான் தலைமையில நடந்தாலும் அந்த 12 பேருக்குரிய கணத்தை அவர் கொடுத்து எழுதிட்டார், யார் யாரு அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல மெச்சூரிட்டி. நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு அடுத்தவங்க பேரை சொல்லுவோமா? அதுல அவங்க சின்ன செங்கலை தூக்கி வச்சாலும் அதை சொல்ல கத்துக்கணும். அதுதான் நன்றி அறிதல். உண்மைதானே? அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ முதல்ல 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப் ஆட்டு வாசலை கட்டினார். அப்போ அசனா அப்படின்னா இங்க 2 பேர் எதிர்த்து வந்தாங்க, பாத்தீங்களா? இங்க 2 பேர் எதிர்த்து வந்தாங்க. என்னையும் கொஞ்சம் கவனிங்களேன். 2வது மீன் வாசலா அசனாவின் குமாரர் கட்டினார். என்னையும் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் அது வர்றதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ 2 பேர் எதிர்த்து வந்ததுனால இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தொபியாவும் சன்பல்லாத்தாவும் எதிர்த்து வந்ததுனால ஆண்டவர் சொல்றார், அசனா அப்படின்னா சினத்தோடு கிளர்ந்து எழும்புபவர், சினத்தோடு எழும்புபவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ எதுக்குப்பா கவலைப்படுற, நான் இருக்கிறேன், கோபம் கொண்டு நான் எந்திரிச்சு அவனை தட்டி விட்டுட்டு கெட்ட வைப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றார். அதே போல மீன் வாசலுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. மீன் பிடிக்கிறவங்களா இருந்த சீடர்கள் ஆண்டவர் என்ன சொன்னார், என் பின்னே வாருங்கள், மனிதர்களை பிடிப்பவர்களாக உங்களை ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது எந்த பணியை குறிக்குன்னா சுவிசேஷ பணியை குறிக்குது. ஹல்லேலூயா! அந்த மீன் வாசல் சுவிசேஷ பணியை நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல காட்டுது. ஹல்லேலூயா! அடுத்து 3ஆம் அதிகாரம் பழைய வாசல். அடுத்து பழைய வாசல் 3:6. அதை யார் கெட்டினா அப்படின்னா யோய்தாவும் மெசுல்லாமும் கெட்டினார்கள். யோய்தா அப்படின்னு சொன்னா என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மெசுல்லாம் அப்படின்னு சொன்னா என் கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார். அப்போ ஆதியில எங்களை எகிப்துல இருந்து நீங்க கொண்டு வந்த பிறகு நாங்க உங்கள்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்த ஆண்டவரே,
ஆராதனையில் ஆராதிச்சுள்ள ஆண்டவரே, எப்படியெல்லாம் பணிவிட செஞ்ச ஆண்டவரே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உன்னுடைய பழச நான் எதையும் மறக்கல, நீ என் மேல இருந்த பிரியத்தை நான் மறக்கல. அதை தான் அந்த பேர்ல யோய்தா வச்சு சொல்றாரு, நான் எல்லாம் அறிந்திருக்கிறேன், அதே சமயம் உன்னை நான் வெறுக்கல, உன்னை சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 2 பேருக்கும் அர்த்தத்தை அங்க சொல்லி கொடுக்கிறாரு. இப்போ பழைய வாசல் எதை குறிக்குதுன்னா, ஆதியிலே கிறிஸ்து நமக்காக இருந்திருக்கிறார் இல்லையா? இப்ப அடிக்கப்படுறதுக்காக அப்பமே அவர் எனக்காக வந்துட்டாரு, ரெடியாவே இருந்திருக்காரு. அப்போ வேதமா ஆதியிலே கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு நியாயப்பிரமாணங்களா. அப்போ வேதத்தின் அடிப்படை உபதேசத்திலோ சத்தியத்திலையும் நான் நிலைச்சிருக்கணும். வேதத்தின் அடிப்படை உபதேசத்திலும் சத்தியத்திலும் நான் நிலைத்திருக்கணும். இது பழையது என்று ஒதுங்கி போறதுக்கு இல்ல. வேதம் என்ன சொல்லுதோ அடிப்படையில நான் நிலைச்சு நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்து 4வது பள்ளத்தாக்கு வாசல். நெகேமியா 3:14 பள்ளத்தாக்கு வாசல். இந்த பள்ளத்தாக்கு வாசலை யார் கட்டினார்கள்னு பார்த்தா, ஆனூனும் சானோவாவின் குடிகளும்னு போட்டிருக்கு. 2 குடிகள் போட்டிருக்கு இல்லையா? ஆனூன் அப்படின்னு சொன்னா கிருபை பெற்றவர்கள். ஆனூன்னா தேவனுடைய கிருபை பெற்றவர்கள், சரியா? சானோவாயின் குடிகள் அப்படின்னா புறந்தள்ளப்பட்டவர்கள். இப்ப யோசித்து பாருங்க, இந்த பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, இதை தாண்டினா யோசபாத் பள்ளத்தாக்குன்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோமா? அதாவது சுத்தி இருக்கிற அலங்கம் சுவர் கட்டினாலும் ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு, பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குக்கு வெளியே வந்தோம்னா யோசபாத் பள்ளத்தாக்கு, மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இயேசு கிறிஸ்து வரும் நாட்களில் இது வழியாகத்தான் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போக வேண்டும், இந்த பள்ளத்தாக்கின் வாசலுடைய. அப்ப அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார். இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள், கவலை, துக்கம், என்ன உபத்திரவனாலும் கடந்து போகத்தான் நம்ம வேண்டியது இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்றார். அப்ப எனக்கு வெற்றி உண்டு. அந்த உபத்திரவம் தான் தேவனுக்குள்ள என்னைய நிலைச்சு நிக்க வைக்குது. ஒரு வல்லவனா மாத்தி ஆண்டவர் என்னைய கொண்டு வராரு, அவர் வார்த்தையில நிலப்படுத்தி கொண்டு வராரு. அப்படி நான் வெற்றி பெற்று விட்டால், ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையா இருந்தார், பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார். இதே போல நானும் வெற்றி அடைஞ்சி அதுக்கப்புறம் நான் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளத்தாக்கு வாசல் இருக்கிற அத்தனை வாசல்களிலும் பிரசித்தமான வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து குப்பைமேட்டு வாசல். எழுதிட்டீங்களா? குப்பைமேட்டு வாசல் 3:14. ஓகே. குப்பைமேட்டு வாசலை யார் கட்டினாங்கன்னு போட்டிருக்கு? மல்கியான்னு போட்டிருக்கோம் 3:14. மல்கியா இல்லை, மல்கிசா எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் மல்கிசான்னு இருக்கு, தமிழில் தான் டிரான்ஸ்லேட்டில் மல்கியான்னு ஆகி போச்சு. மல்கிசா அப்படின்னு சொன்னா தேவன் என்ன ஆலோசகர். மல்கிசானா என் தேவன் என்ன ஆலோசகர்னு அர்த்தம். சரி, இப்போ மாம்சத்திலையும் ஆவியிலையும் எனக்கு ஒரு அழுக்க நான் உருவாக்குறேன், அசுசிய உருவாக்குறேன்னு சொன்னா அது நீங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பவுலை கொண்டு சொல்றாரு, நம்மை சுத்திகரிப்பு செய்ய பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்னு சொல்றாரு. மாம்சத்திலையும் இந்த வெளியே பார்க்கறோம்ல, இந்த மாம்சத்திலையும் என் ஆவியிலையும் எந்த நாளும் ஒரு அழுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துடக்கூடாதுன்னா தேவ பயம் எனக்குள்ள இருக்கணும். அப்பந்தான் பரிசுத்தமாக்குதல் எனக்குள்ள பூரணப்படுத்தப்படும்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஊருணி வாசல். ஊருணி வாசல் 3:15 எழுதியாச்சா? இப்போ இந்த பள்ளத்தாக்கு வாசல் அனுபவத்தையும் குப்பைமேட்டு வாசல் அனுபவத்தையும் நம்ம கடந்து வாரோம். உபத்திரவத்தையும் நம்மகிட்ட இருக்க அழுக்குகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வர்றோம் பாருங்களேன். இப்போ நம்மளை யார் சுத்திகரிப்பு பண்ணுவா அப்படின்னு சொன்னா, ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்தப்படுத்துவார். அதுதான் ஊருணி வாசல்.
ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பெறப்படும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, எனக்குள்ளே ஜீவ நதி இருக்கு, என்ன விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயும் கடந்து வரும், ஊறி வரும் அப்படின்னு சொன்னாரு. அது இந்த ஊருணி வாசல் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்து தண்ணீர் வாசல் 3:26 தண்ணீர் வாசல். சரி, இது தண்ணீர் வாசலை நீதிநிமியர் அப்படிங்கிறவங்க கெட்டுறாங்க. நீதிநிமியர்ங்கிறவங்க என்ன செய்யறாங்க? தண்ணீர் வாசலை கெட்டுறாங்க. இந்த தண்ணீர் வாசல் எதை குறிக்குது பவுல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, திருவசனத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை சுத்திகரிக்கிறது. திருவசனத்தை கொண்டு நம்மளை இது பரிசுத்த ஆவியானவர் ஊருணி வாசல் ஊற்று. இப்போ திருவசனத்தை கொண்டு என்ன சுத்திகரிக்கிறது. மாம்சத்திலே ஆவியிலே அழுக்குகள் வந்தா என்ன திருவசனத்தால என்னை சுத்திகரிக்கிறது. அது தண்ணீர் வாசலை குறிக்கிறது. குதிரை வாசல், அடுத்து என்ன வாசல்? குதிரை வாசல் 3:28 யார் கெட்டுறாங்க அப்படின்னா ஆசாரியர்கள் கெட்டுறாங்க. ஆசாரியர்கள். இது எதை குறிக்குது? குதிரை எதை குறிக்கும்? யுத்தத்தை குறிக்கும். அப்ப நமக்கு என்ன யுத்தம் உண்டு வாழ்க்கையில? ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், அப்படிதானே? அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம எதிர்கொள்ளணும்னு சொன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கணும், அப்படிதானே? அதே சமயம் பரிசுத்த ஆவியானவர் உதவி நமக்கு மிகவும் தேவை. ஹல்லேலூயா. அப்பதான் இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து கிழக்கு வாசல். என்ன வாசல்? கிழக்கு வாசல் 3:29 இது எதை குறிக்குதுன்னா, 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து எருசலேமின் கிழக்கு பகுதியில் நம்மை நியாயம் தீர்க்கிறவராகவும் ராஜாதி ராஜாவுமாக மகிமை பொருந்தினவராக வந்து நிற்பதை கிழக்கு வாசல் நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு வாசலையும் தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 10 வாசலும் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, சரியா? 11வது அடுத்து 10வது வாசல் மிப்காத் அல்லது கண்காணிப்பு வாசல். அது எத்தனாவதுல இருக்குன்னா 3:31 இருக்கு. மிப்காத் அல்லது கண்காணிப்பு வாசல். மிப்காத் அப்படின்னு சொன்னா கணக்கெடுப்பு. மிப்காத்னா என்னது? கணக்கெடுப்பு. கணக்கெடுப்புனா என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஆண்டவர் வருகும் பொழுது என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து நான் என்னென்ன கிரியை செய்தேன்னு அந்த கிரியைகளின் படி விசாரித்து கடைசி நாளில் நம்மை நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறவர், கணக்கெடுக்கிறவர். ஹல்லேலூயா. இதுதான் மிப்காத், கணக்கெடுக்கிற வாசல் அப்படின்னு பேரு, சரியா? அடுத்து இந்த 10 வாசலும் 3ஆவது அதிகாரத்துல இருக்கு. எப்பிராயிம், ஒரு தனி மனித கோத்திரத்தோட பேரையே ஆண்டவர் வைக்க வச்சிருக்காரு, பாத்தீங்களா? எப்பிராயிம் குறிச்சுக்கோங்க. 8:16 நெகேமியால இருக்கு, 12:39 இருக்கு, குறிச்சு வச்சுக்கோங்க. 8:16 குறிச்சு வச்சுக்கோங்க. 8:16 12:39 ரெண்டு இடத்துலையும் எப்பிராயிம் வாசலை குறிச்சு இருக்கு. இதை நீங்க வேற ஒரு இடத்துல எங்க வாசிக்கலாம்னா 2 நாளாகமம் 25-23 குறிச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 25-23, 2 ராஜாக்கள் 14-13 ரெண்டுலையும் எப்பிராயிம் வாசல்னு இருக்கும். இந்த 2 ராஜாக்கள் 14-13, 2 நாளாகமம் 25-23. சரி, இப்போ இந்த எப்பிராயிம் அப்படின்னு சொன்னா ரெட்டிப்பாய் கனி கொடுப்பவன் என்ற அர்த்தம். எப்பிராயிம் என்றால் ரெட்டிப்பாய் கனி கொடுப்பவன் என்ற அர்த்தம். அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிற பிள்ளையா நான் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? என் வாழ்க்கை பழுதில்லாம பார்த்து கொள்ளணும். ஆண்டவருக்காக நான் கனி கொடுக்கிறவளா இருந்தா எப்படி இருக்கணும்? என் வாழ்க்கை பழுதில்லாம பார்த்து கொள்ளணும். அடுத்து 12வது வாசல் என்ன வாசல்? காவல் வீட்டு வாசல். காவல் வீட்டு வாசல் 12:39. அப்படின்னா காவல் வீட்டு வாசல்னா
எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரா? எல்லா காவலோடும் அனுதினமும் நம்ம இருதயத்தை காவல் காத்து கொள்ள வேண்டும். அதினின்று ஜீவ ஊற்று பெறப்படும். ஹல்லேலூயா. இந்த 12 அர்த்தங்களையும் கொடுத்து 12 வாசல்கள் கெட்டினவங்க பேரை அழகா எழுதிட்டார். நீங்க ஒரு வசனத்தை எடுத்து பாருங்களேன். எஸ்ரா 6:15 இதை நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. வசனத்தை எடுத்து பாருங்க. எஸ்ரா 6:15 ஆலயம் கட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கும். நெகேமியா 6:15 அலங்கம் கட்டப்பட்டு இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா 6:15 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். நெகேமியா 6:15 அதே வசனம், அதே இது அதிகாரம் அலங்கம் கட்டி பிடிக்கப்பட்டிருக்கும். தேவன் எவ்வளவு அழகா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த நெகேமியா நல்ல மெச்சூரிட்டி உள்ளவருங்க. நல்ல மெச்சூரிட்டி உள்ளவர். சாதாரண மனிதனாக பார்க்கப்பட்ட நெகேமியாவை ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் நெகேமியா 12:26 அதிபதியாகிய நெகேமியாவேன்னு கூப்பிட்டிருக்கார். அதிபதியாகிய நெகேமியாவேன். அதே போல எஸ்ராவும் நெகேமியாவும் சேர்ந்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து நின்று வாசிக்கும் பொழுது எல்லாரும் சோஸ்திரப்பாட்டோட தொடங்கி அதை கேட்டு அழுதாங்களாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அழுதாங்களாம். ஆமென் ஆமென் என்று சொன்னாங்களாம். அதுக்கு இவங்க விளக்கத்தை கொடுத்தாங்களாம். மக்கள் எல்லாரும் ஒபே பண்ணாங்களாம், கீழ்ப்படிஞ்சாங்களாம். வார்த்தையை தீர்க்கமாய் கேட்டு ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார்களாம். அந்த அளவுக்கு விளக்க உரைகள் இவங்க கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ பார்த்துக்கோங்க, நெகேமியாவை வச்சு ஆண்டவர் செய்த விஷயங்களையும், செருபாபேலை வச்சு செய்த விஷயங்களையும், எஸ்ராவை வைத்து செய்த விஷயங்களும் எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கிறோம்னா இந்த ஓய்வு நாளின் அனுசரிப்பின் முக்கியத்துவத்தை இந்த நெகேமியா தான் எஸ்ராவை வச்சு எல்லாருக்கும் சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவ பிள்ளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்ப நம்மளையும் மறுபடியும் ஆண்டவர் எடுத்துக்கட்ட வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? எடுத்துக்கட்டியும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு நம்ம தானியேல் புக்கு பார்க்கலாம். ஆமென்.